என் கூட பிடிவாதமாக சென்னை வந்த ஒருத்தரை சொல்லட்டுமா? என்னை பார்த்த உடனே எங்கள் அப்பா சொன்ன ஒரே விஷயம், தயவுசெய்து கோவிலுக்கு போகணுன்னு சொல்லாத, ரொம்ப கூட்டமாக இருக்குது, என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்றதான். இதை கேட்டதும் எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. இன்ன வரைக்கும் நான் திருச்செந்தூர் போயிட்டு முருகனை கும்பிடாமல் வந்ததே இல்லைங்க. திடீர்னு கொஞ்சம் நேரம் கழித்து எங்கள் அப்பா ஒரு கேலண்டரை கொண்டு வந்துட்டு, அம்மா கிட்டே இதை வருஷாட்ட கொடுத்து விட்டுரு அப்படின்னு சொன்னார். அந்த கேலண்டர் ஒரு 3 அடி இருக்கும். நான்லாம் என்னாலலாம் கொண்டு போக முடியாது, அது பஸ்ஸில் சேஃப் கிடையாது, டிரைவர் சீட்டில் ஃப்ரெண்டில் வச்சாதான் கொண்டு போக முடியும், யாராவது அதெல்லாம் மிதிச்சிருவாங்க, அதுக்கு பிளாஸ்டிக் கவர்லாம் கிடைக்காது, அப்படி இப்படின்னு எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறதுக்கு 100 ரீசன் சொல்லிகிட்டு இருந்தேன். சொல்லி வச்ச மாதிரி எங்கேருந்தோ ஒரு பிளாஸ்டிக் கவரை அப்பா எடுத்துகிட்டு வந்து அந்த முருகனை பேக் பண்ணதும் இல்லாமல் ஸ்கூட்டரில் ஃப்ரெண்டில் வச்சுட்டு, இங்கே பாரு நின்றுடுச்சு, வா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனாருங்க. பஸ் ஸ்டாண்ட் வரை வந்துட்டோம். இப்போ சீட் வேணும்ல. கரெக்டாக ஒரு பஸ்ஸில் டிரைவர் சீட்டுக்கு ஃப்ரெண்டு மட்டும் காலியாக இருந்ததுங்க. வெள்ளரிக்காய் விற்கிற அண்ணா ஸ்ட்ரைட்டாக அந்த கேலண்டர் எடுத்து உள்ளே வச்சார் பார்த்தீங்களா? அப்போ முடிவு பண்ணிட்டேன், ரைட்ரா நீ கூட வரணும்னு டிசைட் பண்ணிட்டேன், வா அப்படின்னு. திருநெல்வேலி வர நான் சேஃபாக பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அங்கேருந்து சேஃபாக சென்னைக்கு காரில் வந்துட்டார். அவருக்கான இடத்த அவரே கண்டுபிடிச்சி என்னை இங்கே மாட்டி வையின்னு சொன்ன மாதிரி மாட்டியும் வச்சுட்டேன். இந்த ஃபீலை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. கோவிலுக்கு வர முடியலன்னு வருத்தப்பட்டியா? பரவாயில்ல, நானே உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்த மாதிரி இருந்ததுங்க.